ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, எர்த்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் ரீடிங். ஸோ காற்று ராசிகள், நீங்கள் மிதுன ராசி, துலா ராசி, கும்ப ராசி அல்லது லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ரீடிங் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் 2 பைல் வச்சுருக்கேங்க. ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி கார்ட்ஸ் ஃப்ளோ ஆச்சோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வச்சுருக்கேன். ஸோ உங்களுடைய பைல் நீங்கள் எதை ப்ரிடிக்ட் பண்ணி பார்க்கணுன்னு தோணுதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். ஸோ பைல் 1 பைரட் ஸ்டோன், பைல் 2 அமெத்திஸ்ட் ஸ்டோன். ஸோ சூஸ் பண்ணுங்கள், உங்களுடைய உள்ளுணர்வு எது சொல்லுதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங். ஓகே, பைல் 1 போயிடலாம். உங்களுடைய இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் இந்த மாதத்துக்குரியது, செப்டம்பர் மாதம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்டோன் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த பைரட் ஸ்டோன் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அட் ப்ரெசன்ட் உங்களுடைய ஸ்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய பொருளாதார மேன்மை, அதற்குரிய முயற்சிகள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அது ஃபேமிலி சைடில் க்ரோத் அப்படின்றது தெரியுது. பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சில சக்ஸஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் லைஃப்பில், ஒர்க்கில், உங்களுடைய தொழில் ஸ்தாபனம், உங்களுடைய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் எல்லா விதத்திலும் ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு திங்கிங் உங்களுக்கு போயிட்டுருக்கு. அதற்குரிய முயற்சிகள் நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்றது தான் தெரியுது. ஸோ அதே மாதிரி சக்ஸஸும் கிடைக்க போகுது அப்படின்றது தான் எனக்கு ஃபஸ்ட் மெசேஜ் வருதுங்க. ஸோ உங்களுடைய பாயிண்ட்ஸ் பார்க்கலாம், உங்களுடைய மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ஃபஸ்ட் மெசேஜ் டெம்பரன்ஸ் அண்ட் ஹை பிரிஸ்டஸ் வந்திருக்குங்க. ஸோ இந்த 2 கார்டில் என்ன தெரியுது அப்படின்னா, ஸோ உங்களுடைய இன்ட்யூஷன் ஒரு ஹையர் லெவலாக எனக்கு தெரியுது. அதே மாதிரி நிறைய சீக்ரெட்ஸ் வச்சுருக்கீங்க, பிளானிங் வச்சுருக்கீங்க, உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அது உங்களை சார்ந்த ஒரு விஷயங்கள், மெயினாக ஒர்க், ரிலேஷன்ஷிப், எமோஷ்னல் சைடு அப்படின்றது ஒரு தீர்க்கமாக ஒரு அனலைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், இனிமேல் ஆல்ரெடி பண்ண மிஸ்டேக் இனிமேல் பண்ணக்கூடாது. ஸோ நிறைய அனலைசிஸ் அப்படின்றது உங்கள் மைண்ட்குள்ளே போடிட்டுருக்கு. ஸோ உங்களையும் அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றதும் தெரியுதுங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் வைப் தான் உங்களுடைய இந்த கார்ட்ஸ் பார்க்கும்போது தெரியுது. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பீஸ் பைப் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இந்த கார்ட் பார்க்கும்போது என்ன வருது அப்படின்னா, லைஃப்பில் நீங்கள் நிறைய பேர்டன்ஸ் அப்படின்றது பார்த்துட்டீங்க பாஸ்ட்டில். ஸோ இப்போ சம் கிளாரிட்டி அப்படின்றது இருக்குது, கிடைக்க போகுது. என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஒரு மனநிலை ஒரு காமாக கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் எதுவோ அதை நீங்கள் டார்கெட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆல்ரெடி நடந்த விஷயங்கள், ஓகே. ஸோ சம் சொல்யூஷன் நீங்கள் அதில் கிடச்சிருக்கு. ஸோ இனிமேல் நீங்கள் எப்படி இருக்கணும், உங்கள் லைஃப்பில் எப்படி அந்த அப்ரோச் கொண்டு போகணும், அது சூழலாக இருக்கலாம், பர்சனாக இருக்கலாம், சிச்சுவேஷன் இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி பண்ண மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மிஸ்டேக்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் அதாவது ஒரு முன்னாடி நடந்த விஷயங்கள், ஓகே, சில தெளிவுகள் அப்படின்றது உங்களுக்கு கிடச்சிருக்குங்க. ஸோ அதை லீட் பண்ணி தான் இனிமேல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற விஷயங்கள் ஒரு கரெக்டாக ஒரு பிளேஸாக இருக்கட்டும், ஒரு சிச்சுவேஷனாக இருக்கட்டும், நபர்களாக இருக்கட்டும், நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ நிறைய லெசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடச்சிருக்கு. அது மணி விஷயத்தில், உங்களோட ஒர்க் சைடில், உங்களோட ரிலேஷன்ஷிப்பில், ஓகே, கடந்து வந்திருக்கீங்க அப்படின்றது தான் எனக்கு இங்கே மெயினாக வருது. வேறு என்ன இருக்குது? ஓவர் பர்டன்டு, சே நோ, ரிலீஸ் பர்டன் அப்படின்றது வந்திருக்கு. எஸ், உங்களால் முடியாது அப்படின்ற விஷயத்த செய்யாதீங்க. இந்த கார்ட் சிவா ஆரக்கிள் டெக்லேருந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ உங்களை வருத்தி, உங்களை மனசை கஷ்டப்பண்ணி
அது வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யாதீங்க. ஸோ ஸ்டாப் டூயிங் அப்படின்ற மாதிரி வருது. உங்களால் என்ன பண்ண முடியுமோ, எதை வந்து நீங்கள் வந்து ஸ்டெப் பண்ண முடியுமோ அதுதான் நீங்கள் வந்து பண்ணுங்கள். யூ ஆர் டேக்கிங் ஆன் டூ மச். ஸோ முன்னாடி நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து அது பேர்டன் சுமந்திருக்கீங்க. ட்ரைங் டு பி எவ்ரிதிங் டு எவ்ரி ஒன். ஸோ எல்லாருக்குமே நல்லவங்களாக இருக்க முடியாதுங்க. அதான் இந்த வருது. ஸோ எல்லாருக்குமே என்ன பண்ணாலும் அது ஒரு உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க. இல்லை அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் உங்களுக்கு கிடச்சிருக்காது. ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அது வந்து என்ன ஆயிருக்குன்னா, உங்கள் மன ரீதியாக உங்களை மைண்ட் செல்ஃப் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளமாக உங்களுக்கு வந்து ஓவர் பேர்டண்டாக கொண்டு வந்திருக்கும். ஒரு எமோஷ்னலாக டிப்ரெஷன் இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக உங்களுக்கு ஆயிருக்கும். ஸோ இதில் என்னென்னா, உங்களால் முடியலையா? நோ. முடிகிற விஷயம் மட்டும் நீங்கள் வந்து பண்ணுங்கள். அது எல்லா சைட்லேயும் தான். ஒர்க்கில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய எமோஷ்னலில், உங்களுக்கு எது ஃபேவராக இருக்கோ, எது பண்ண முடியுதோ, எதை கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதன் மேலே கவனம் பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயங்கள் நீங்கள் மனசில் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் இப்படி சொல்கிறனாலையும் உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் நினைக்கலாம், என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு. அப்படி கிடையாது. நீங்கள் அந்த கர்மாவிலேருந்து வெளியே வர்றீங்க. ஓகே. ஸோ சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணுற சிச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு நோ சொல்கிறதுல தப்பே கிடையாது. ஆல்ரெடி நிறைய நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது எனக்கு இதிலேருந்து. ஓகே. ஸோ வேறு என்ன இருக்குது பாயிண்ட்ஸ்? லாயல் ஹார்ட். ஸோ இது வந்து மெயினாக உங்களுக்கு என்ன காமிக்குது அப்படின்னா, சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு ஒரு இந்த இதில் சொன்னேன். ஸோ இனிமேல் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு வந்து லாயலாக யார் இருக்காங்களோ அவங்கள வந்து சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக கொண்டு வர போகிறீங்க. உங்கள் சரௌண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் இப்போ இருக்க போகிறீங்க. ஸோ லாயல் ஹார்ட் அப்படின்றத தேடிட்டுருக்கீங்க. ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், சம் அனலைசிஸ் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் இப்போ போயிட்டுருக்கு. ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து எமோஷ்னல் சைடில் இருக்குது. மெயினாக ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே கூட இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ்குள்ளே இருக்கலாம். ஸோ சில பேருடைய ட்ரூ ஃபேஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். அவங்களுடைய வந்து ஃபால்ஸ் பர்சன் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஓகே. அதெல்லாம் வந்து உங்களுக்கு முன்னாடி கஷ்டம் கொடுத்துருக்கும். ஸோ போனது போகட்டும். பட் இனிமேல் அந்த லாயல் ஹார்ட் அப்படின்றது வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய சமயம். ஓகே. அதனால தான் கரெக்டாக உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. மெசேஜஸ் வந்து கண்டினியூஸாக வருது. உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய ஒரு க்ரோத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். உங்களோட லைஃப்பில் வந்து கான்சன்ட்ரேட் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு அவேர் உங்களால் வந்து கொண்டு வர முடியும். உங்களையும் பார்த்துக்க முடியும். மைண்ட் ரிலீஃப் ஆக முடியும். ஓகே. ஸோ சில விஷயங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்கள், டாக்ஸிக் இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் கஷ்டம் அப்படின்றது உங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா அதிலேருந்து ரிலீஸ் ஆயிருங்க. வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மெயினாக இப்போதைக்கு ஆல்ரெடி நடந்த ஒரு பாஸ்ட்டில் எனக்கு வந்து உங்களுக்கு ஃபேவராக நடக்கலை. அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு ஃபேவராக நடக்கலை. அதில் வந்து கஷ்டப்பட்டுருந்தீங்க. இப்போ கொஞ்சம் அதில் வந்து புரிதல் அப்படின்றது வந்திருக்கு. வெளியே வர போகிறீங்க. அதுதான் ஒரு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்க்கலாம். ப்ராஸ்பெரிட்டி. எஸ், த யூனிவர்ஸ் இஸ் பியூரிங் இட்ஸ் அபண்டன்ஸ் அவுட் டு யூ, பி ஓப்பன் டு ரிசீவிங் அப்படின்றது வந்திருக்குங்க. ஸோ சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக டெசிஷன் எடுக்கும்போது தான் இந்த ப்ராஸ்பெரிட்டி அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே மீனிங் வருது. ஓகே. நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு நடந்த ஒரு பாஸ்டில் சிலர் வந்து வந்திருக்கலாங்க, சிலர் வந்து அந்த ஸ்டேஜில் இருக்கலாம். ஸோ உங்களுடைய லைஃப் இது. நீங்கள் தான் வந்து டெசிஷன் எடுக்கணும். ஓகே. ஸோ அப்போ தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அபண்டன்ஸ். எஸ், நீங்கள் பைரட் சூஸ் பண்ணியிருக்கீங்கள, ப்ராஸ்பெரிட்டி அப்படின்றது வந்திருக்கு பாருங்கள். ஸோ அந்த ப்ராஸ்பெரிட்டி அப்படின்றது வந்து உங்கள் லைஃப்பில் கிடைக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஆசைகள், உங்களுடைய விஷ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அதுக்கு நீங்கள் தான்
டிசைட் பண்ணணும், முயற்சிகள் எடுக்கணும். ஓகே. ஸோ பீகாக் ஃபெதர், ஈவில் ஸ்பெல் வில் ஃபேட் அவே, சம்திங் குட் இஸ் அபவுட் டு ஹேப்பன், ஃப்யூச்சர் சக்ஸஸ் அண்ட் ஃபேம், மே கெட் மேரிட் சூன் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து சிலருக்கு எண்ட் ஆகிருக்கலாங்க. அவங்களுடைய ஒரு ட்ரூ வியூ அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்படி இருந்தாங்க. ஸோ சில டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்திருக்கலாம். சிலருக்கு வந்து அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலர் வந்து இந்த ஃபேமஸ் சக்ஸஸ் உங்களுடைய தொழிலில் ஒர்க்கில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். முடிஞ்சால் பைரட் ப்ரேஸ்லெட் அப்படின்றது வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா ரிங் போட்டுக்கலாம். ஓகே. சக்ஸஸ் குட் இஸ் அபவுட் டு ஹேப்பன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்குங்க உங்களுக்கு. ஸோ இவ்வளோ நாளாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள், உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து ஃபேடாகவே ஆக போகுது. பீகாக் ஃபெதர் கூட நீங்கள் வந்து வீட்டில் வந்து வாங்கி ஹேங் பண்ணலாங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட், பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ செகண்ட் பைல் அமெத்திஸ்ட் ஸ்டோன் சூஸ் பண்ணவங்களோட ரீடிங் போயிடலாம். உங்களுடைய ரீடிங் பைல் 2. ஸோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்டோன் அமெத்திஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சிலர் வந்து இந்த ஸ்பிரிச்சுவலில் வந்து ஒரு நாட்டம் வந்திருக்கும். உங்களுடைய லெவலில் வந்து இந்த க்ரோயிங் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஸ்பிரிச்சுவலில். அதே மாதிரி உங்களுடைய மைண்ட் வந்து காமாக கொண்டு வந்துட்டுருப்பீங்க. சம் ஹீலிங் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஹீலிங் தெரியுது. ஸோ சில விஷயங்கள் கடந்து வந்திருக்கீங்க பாஸ்ட்டில், பிரச்சனைகள் அப்படின்லாம் சொல்லலாம். ஸோ இப்போ உங்களுடைய வைப் பார்க்கும்போது தெளிவு அப்படின்றது இருக்குது, கிளாரிட்டி அப்படின்றது உங்கள் லைஃப்பில் வந்து இருக்குது. சிச்சுவேஷன் ஒரு ஒரு பிளஸ்டாக, ஒரு பாசிட்டிவாக நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு வந்து அந்த கைடன்ஸ், யூனிவர்சல் கைடன்ஸ், உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கலாம். த லவர்ஸ் அண்ட் த மூன் வந்திருக்குங்க. எஸ், இந்த 2 கார்ட் பார்க்கும்போது ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஓகே சிலருக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விதமாக போயிருந்திருக்காது. ஸோ அந்த பர்சன் மூலயமா நிறைய ஒரு பெயின் இருந்திருக்கும். ஓகே. சிலருடைய அக்செப்டன்ஸ் அப்படின்றது இல்லாமல் இருந்திருக்குங்க. இங்கே ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. ஓகே, பேரண்ட்ஸாக இருக்கலாம் முக்கியமாக. ஸோ சிலருக்கு வந்து தொழில் கூட இருக்கலாம், வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் கூட இங்கே தெரியுது. ஒரு ஸ்டேபிளாக இல்லாமல் இருந்திருக்கலாம் உங்களுடைய பர்சன். ஓகே. ஸோ எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாத ஒரு சுச்சுவேஷன். மேபி இது பாஸ்ட்டில் எனக்கு தோணுது. பாஸ்ட் சிலருக்கு ப்ரெசண்ட்டாக கூட இருக்கலாம். சிலர் வெளியே வந்திருக்கலாம், சிலருக்கு ப்ரெசண்ட்டில் இருக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து அமெத்திஸ்ட் ஸ்டோன். ஹீல் ஆகிருப்பீங்க இந்த சிச்சுவேஷன்லேருந்து. நிறைய பெயின் தெரியுதுங்க, பயம் தெரியுது. ஆல்ரெடி நடந்த விஷயங்களில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் மேபி பாஸ்ட்டில் இருந்திருக்கும். சிலருக்கு அட் ப்ரெசண்ட் இருக்கலாம். பட் சிலர் வந்து ஹீல் ஆகிருப்பீங்க. சிலருக்கு கிளாரிட்டி எப்படி இருக்கணும் இனிமே அப்படின்ற ஒரு திங்கிங் உங்களுக்கு வந்திருக்கும். இது வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து லவ் சிச்சுவேஷன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ரிலேட்டிவ்ஸ், எமோஷ்னலாக அவங்கள ட்ரைன் பண்ணவங்க. ஓகே. ஸோ அவங்க வந்து ஒரு பெஸ்ட் ரோல் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணிட்டு போயிருப்பாங்க உங்கள் லைஃப்பில். மறக்க முடியாது அந்த மாதிரி உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது தெரியுது. நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஸோ வேறு என்ன கார்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பாய்ஸ்ட் அப்படின்றது வந்திருக்குங்க. ஸோ இப்போ வந்து இந்த கார்ட் பார்க்கும்போது உங்களுடைய கான்ஃபிடென்ட் அப்படின்றது ரைஸ் பண்ண வேண்டிய டைம்.
அது வந்து ஒரு 50% கிடையாது, ஒரு 100% நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் இப்போ பண்ண போகிற விஷயம், நீங்கள் நினைக்கிற விஷயம் உங்களுடைய ஃபுல்லி டெடிகேஷனாக இருக்கணும். அது வந்து உங்களுடைய கெரியரில் இருக்கலாம், ஈவன் அது வந்து உங்களுடைய எமோஷ்னலில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கராக கொண்டு வர்றது கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவராக கொண்டு வரணும். அதுதான் மெயினாக இங்கே வந்திருக்கு. ஸோ ஃப்ரீ ஆயிக்கோங்க, ஃப்ரீடமாக இருங்க, மனசை வந்து ஒரு ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஓகே, லார்ட் ஹனுமான் டெடிகேஷன் அப்படின்றது வந்திருக்குங்க. டெடிகேட் யுவர் செல்ஃப் டு லார்ட் சிவா as you undertake your endeavors. Approach them with honesty, integrity and purity of heart அப்படின்றது வந்திருக்கு. ஸோ உங்களுடைய ஒரு டெடிகேஷன் வந்து ட்ரூவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அது வந்து ஒரு தெளிவு அப்படின்றது வந்து இப்போ உங்களுக்கு வந்திருக்கு, ஒரு கிளாரிட்டி அப்படின்றது உங்கள் லைஃப்பில் இப்போ கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து பைல் 1 சேமாக தான் இருக்குது. கொஞ்சம் எனக்கு வந்து வைப் அப்படி தான் வருது. ஓகே, முடிஞ்சால் நீங்கள் அதையும் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ உங்களோட டெடிகேஷன் எங்கே நீங்கள் பண்ணணும், எதில் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் யோசிங்க. ஸோ நடக்கிறது வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது, யூனிவர்ஸ்ட்டை விட்டுருங்க, உங்கள் நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் இங்கே மெயினாக எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ இனிமேல் நீங்கள் பண்ணுற விஷயம், செய்யணும்னு நினைக்கிற விஷயம், அது வந்து ஒரு பியூரிட்டியாக உங்களுடைய மனசை வந்து சோல் லெவலில் வந்து ஒரு ஃபுல்லி டெடிகேஷனாக பண்ணுங்கள். ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ஒரு ரைஸப்பாக பண்ணுங்கள். ஆல்ரெடி நடந்த பாஸ்ட்டில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அனலைஸ் அப்படின்றத வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இப்போ அது வந்து பண்ண வேண்டிய டைம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கார்ட் பார்க்கலாம். நேட்டிவ் ஸ்பிரிட்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எல்டர் அப்படின்றது வந்திருக்கு உங்களுக்கு. எல்டர் அப்படின்றது வரும்போது உங்களுக்கு இந்த கார்ட், ஸோ நீங்கள் வந்து இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு போயிட்டுருக்குல்ல, நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய ஒரு லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ப்ளாசம் அப்படின்றது வந்து உங்கள் லைஃப்பில் இருக்குது. அது வந்து அகைன் அதே தான் கெரியரில், உங்களுடைய ஒர்க்கில், உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து அந்த வழிகள் டோர்ஸ் அப்படின்றது இருக்குது, அங்கே தான் வந்து உங்களுக்கு அந்த விஷயங்கள் உங்களுடைய லைஃப்பில் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து இருக்குது அப்படின்றது தான் இங்கே வந்து மெயினாக காமிக்குது. நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஒரு டீச்சிங்காக, ஒரு கன்சல்டன்சியாக, ஒரு மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஹீலிங் பண்ணுறவங்களா கூட இருக்கலாம். அதனால தான் நீங்கள் இந்த பைல் சூஸ் பண்ணியிருக்கீங்க. அமெத்திஸ்ட் அப்படின்றது வந்திருக்கு. உங்களால் முடியும், அந்த ஒரு வைப் உங்களுக்கு வந்து இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து அந்த தருணம் தான் உங்களுக்கு வந்து, நீங்கள் இப்போ படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம். நீங்கள் பண்ணுற விஷயங்கள் வந்து ஒரு மோட்டிவேட்டடாக உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் வந்து அது கண்டிப்பாக உங்களால் முடியும். நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு ஹீல் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு மேபி ஸ்பிரிச்சுவலில் இப்போ நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கலாங்க. ஒரு சக்ராஸ் லெவலில் எனக்கு வந்து ஒரு ஹையராக எனக்கு தெரியுறீங்க, ஹையர் செல்ஃபோட ஒரு கனெக்டிவிட்டி தெரியுறீங்க, உங்களுக்கு அந்த இன்ட்யூஷன் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய பேச்சாக இருக்கட்டும், உங்களுடைய செயல்களாக இருக்கட்டும், மற்றவங்களுக்கு வந்து அது வந்து சின்னதாக இருக்கட்டும், நீங்கள் ஆறுதலாக பேசினா கூட அவங்களுக்கு ஓகே. ஸோ ஃபர்தராக நீங்கள் பண்ணுற தொழிலில் இருக்கட்டும், ஒர்க்கில் இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃபேமிலி இதில் இருக்கட்டும், பாண்டிங்கில் இருக்கட்டும், ஸோ உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது பெரிய விஷயம் உங்களுக்கு. ஸோ அதோடைய இம்பார்ட்டன்ட் வந்து நீங்கள் அவங்களுக்கு காமிக்க வேண்டிய ஒரு டைம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ பி எல்டர் அப்படின்ற மாதிரி தான். உங்களுடைய மனசை பொறுத்த வரைக்கும், உங்களோட சோல் பொறுத்த வரைக்கும் வைசராக எனக்கு தெரியுறீங்க. ஸோ அது வந்து மறந்துருக்கலாம் நீங்கள். ஓகே, இப்போ வந்து அது ஞாபகப்படுத்துகிற மாதிரி எனக்கு தெரியுது, உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி தெரியுது. அது வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, வேறு என்ன இருக்குது? தி ஆர்ட்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் யுவர் செல்ஃப் த்ரூ க்ரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது வந்திருக்குங்க. ஸோ கண்டிப்பாக பேஷனேட் பர்சன் தான் நீங்கள்.
நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து படிக்கணும், இல்லை வந்து தெரிஞ்சுக்கணும். ஆர்ட்ஸில் இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ சிலர் வந்து கோர்ஸில் கூட ஒரு படிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்ட்ரெஸ்டடாக எது இருக்கிறீங்களோ அது பண்ணுங்கள். ஸோ அது கூட உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃப்யூச்சர் க்ரோத்தில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனிதிங் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள். மெயினாக எனக்கு வந்து உங்களுக்கு கைடிங் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்காங்க. அது வந்து உங்களுக்கு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. மேபி உங்களுடைய இன்ட்யூஷன் கூட இருக்கலாம், ஸ்பிரிட் கைட்ஸ் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படி நடக்குது, தோணுது, இல்லை உங்களுக்கு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா அது அவங்களுடைய கைடன்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்யூச்சர் க்ரோத் வந்து கான்சன்ட்ரேட். ஏன்னா இங்கே வந்து பென்டக்கிள்ஸ் வரல, நீங்கள் அந்த பென்டக்கிள்ஸ்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே மெயினாக வருது. ஸோ அதுக்குரிய விஷயங்கள் நீங்கள் படிக்கிறதா இருக்குன்னா, இல்லை ஒரு ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், ஸோ நியூ க்ரியேட்டிவிட்டியாக இருக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து மெயினாக உங்களை நீங்கள் வந்து கேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஃபைனலாக இந்த கார்ட் பார்க்கலாம். 7 horses, குட் திங்ஸ் டு கமெண்ட்ஸ், ரீடிங் த பாத், பிளெஸிங்ஸ் ஆஃப் சன் காட் அப்படின்றது வந்திருக்கு. எஸ், உங்களுக்கு வந்து சூரிய பகவானுடைய அருள் அப்படின்றது இருக்குது, ஆசீர்வாதங்கள் இருக்குது. மேபி உங்கள் டேட் ஆஃப் பர்த் 7 சீரீஸ், 1 சீரீஸ், 5 சீரீஸ், 3 சீரீஸ் இருக்கலாம், 9 சீரீஸ் கூட இருக்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோ உங்களுக்கு கிடச்சிச்சு, பீஸ் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி வைக்கலாங்க. இல்லை வந்து குதிரை லாடம் அப்படின்றது வாங்கி நீங்கள் வந்து வீட்டுக்கு முன்னாடி டோர் முன்னாடி நீங்கள் பண்ணலாம். நிறைய ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் உங்களால். ஓகே. முடிஞ்ச அமெத்திஸ்ட் பிரேஸ்லைட் அந்த மாதிரி போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் லெவலில், உங்களுடைய கான்சியஸ் லெவலில் நீங்கள் எதை வந்து கேர் பண்ணணும், ஸோ நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஹீலிங் கூட நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அது கூட நல்ல விஷயம். ஸோ உங்கள் மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும், காம் ஆகுங்க. ஓகே. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.